எனது யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நமது விழித்திரு சேனலில் 21 பதிவுகள் ஆடியோ பதிவுகளாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கோம். இந்த பதிவு 22வது பதிவாக நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வழிமுறைகள், நமது சித்தர்கள் அருளிய அந்த முத்திரைகள், சரிங்களா, அவற்றை பயன்படுத்தி நமது உடம்பில் 7 லேயர் இருக்குது இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்னை, நமது சிரசனுடைய உச்சம் இருக்குது இல்லையா? அவற்றுக்கெல்லாம் நம்ம அந்த ப்ரீத்திங் செய்யும் பொழுது, மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும், தியானம் தவம் செய்கின்ற அந்த நிலையிலெல்லாம் அந்த முத்திரைகளை பயன்படுத்தி நம்ம உடம்பில் அந்த 7 லேயருக்கும் எப்படி அந்த பிராணவாயுவை செலுத்தி ஓம் என்ற அந்த ஓம் கலந்த அந்த பிராணவாயுவை, நம்ம மூச்சு காற்றை உள்ளே செலுத்தி எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் என்பது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதனால் எனது நண்பர்கள் அந்த முத்திரைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இதை ஒரு வீடியோ பதிவாக பதிவிடுறேன். என்னென்னா, இது ஸ்பெஷலாக கேமராலாம் எதுவும் இல்லைங்க, ஷூட்டிங்க்கான கேமராலாம் இல்லை. நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற கேமராவில் தான் அதை தான் ஆன் பண்ணி பேசிகிட்ருக்கோம். அதனால் அந்த முத்திரைகள்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்துகிறேன். எல்லாமே நம்ம மகான்கள், சித்தர்கள், ஞானியர்கள் அருளியது தான். நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுக்கு அந்த பயிற்சி ஒரு முழுமை பெறும். அப்படிங்கிறதுனால நாம் அதை அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தாலும் எனது அன்பர்கள் மன்னித்து அருள வேண்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு முத்திரையாக நம்ம பார்க்கலாம். பிறகு இந்த வீடியோ பதிவின் முடிவில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம், சரிங்களா? இப்போ முதல் முத்திரை, மூலாதாரத்துக்கான முத்திரை என்ன என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முத்திரையும் அதை வைத்துக்கொண்டு ஒரு மூச்சுக்காற்றை இழுக்கும் பொழுது ஒரு 5 செகண்ட் வரையிலும் இழுத்தா கூட போதுமானது. 3 செகண்ட் 5 செகண்டு அந்த மூச்சுக்காற்றை நல்லா நம்ம இழுக்கணும். அந்த பிரணவ மந்திரம் இருக்கு இல்லைங்களா? ஓம் என்ற அந்த உணர்வோட அப்படியே அந்த மூச்சுக்காற்றை நம்ம உள்வாங்கணும். அப்புறம் உள்ளக்குள்ளே அந்த முத்திரையை அப்படியே வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் அதை அப்படியே நிறுத்தணும். அந்த காற்றை உள்ளே அப்படியே நிறுத்திட்டு வெளியில் விடும்போது ஃப்ரீயாக விட்டுறலாம். சிரமங்கள் வேண்டாம், வெளியில் விடும்போது ஃப்ரீயாக விட்டுறலாம். நீங்கள் அந்த ஆசனம்லாம் போட்டு உட்காரணுன்றது, உட்கார முடிஞ்சால் உட்காந்துக்கலாம், சரிங்களா? நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் உட்காருவோமே, அந்த மாதிரி நல்லா கால்களை மடக்கி அதை ஆசனம் சுகாசனம்லாம் போட்டு நம்மளால் உட்கார முடிஞ்சால், பத்மாசனம் போட்டு உட்கார முடிஞ்சாலும் உட்காந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா முதுகு தண்டு நமக்கு நல்லா நேராக நிற்கும் இல்லையா? அதனால் எல்லாம் சின்ன வயசுக்காரர் யாரும் பண்ணுறதில்ல. இந்த பயிற்சியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறது ரொம்ப நல்லது. டீனேஜிலேருந்தே இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தா ஆயுள் 100 கேரண்டி. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் நமக்கு சரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறையே வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் கீழே உட்கார்றது சிரமமாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. எப்படி இந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லாம் ஆகும், எல்லா முத்திரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முத்திரை 3 முத்திரைகள் கூட பண்ணினாலும் போதும். அடுத்த நாள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காலையில் ஒரு 3 முத்திரை, சாயந்தரம் ஒரு 3-4 முத்திரைகள், அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 7 மூதாரத்துக்கும் 7 ஆதாரத்துக்கும் 7 லேயருக்கும் 7 முத்திரை. அது இல்லாமல் இன்சுலின் சுரக்கிறதுக்காக நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முத்திரையும் ஒரு மகான் சொல்லியிருக்காரு, அதையும் பார்க்கலாம். அடுத்தது முதுகு தண்டு உடம்பு வழியாக
மூச்சு காற்றை எப்படி செலுத்தி அதை அந்த பயிற்சியும் நம்ம எடுப்போம். ஏன்னா அது மகான்கள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூச்சு காற்று முதுகு தண்டு வழியாக உள்ளே சென்று அந்த கீழ்ப்பாகம் இருக்குது இல்லைங்களா, நம்ம விலா எலும்பு இடுப்பு எலும்பு வரையிலுமே அந்த ஜாயிண்ட் வரையிலுமே பின்னாடி அங்கே தானே பெயினே ஆகும் நமக்கு, அது வரையிலுமே செலுத்தி மறுபடியும் அதை வெளியே விடுறது, அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டால் ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உயிர் வந்து வெளியவே போகாது, உடம்பு விட்டு உள்ளுக்குள்ளேயே அதை வந்து நம்ம உயிர் அடக்கி அப்படியே ஜீவசமாதியெலாம் ஆகிறாங்க இல்லையா சித்தர்கள், அந்த மாதிரிலாம் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கும் அவன் அருள் வேண்டும் இல்லையா, முயற்சிப்போம், முயற்சி திருவினையாக்கும், முயற்சிப்போம். இப்போ நம்ம ஒரு முத்திரையாக நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இதுதான் மூலாதாரத்துக்கான முதல் முத்திரை. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பெருவிரலை நீட்டிட்டு அந்த 4 விரலையும் மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு முத்திரை கிளியராக தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வீடியோவில் அவ்வளோதான் கவரேஜ் கிடைக்குது. இந்த மாதிரி வச்சுக்கணும். பெருவிரலை இப்படி ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டோம்னா இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கலாம் சேரில். இப்போ நான் சேரில் தான் உட்காந்துருக்குறேன். சேரில் உட்காந்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் கீழே உட்கார்றது சிரமம் இல்லையா? சேரில் நீங்கள் உங்களுக்கு வசதியாக உட்காந்துக்குங்க, சுவாசனமாக நல்லா காலை நீட்டியோ அல்லது காலை மடக்கி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த முத்திரையை அப்படியே நம்ம மடி மேலே நம்ம 2 தொடை மேலே வச்சுக்கலாம். அதனால் நான் இப்போ சேரில் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இதை பண்ணலாம். இப்படி சேரில் 2 பக்கமும் இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு, ஏன்னா சப்போர்ட் வேணும் இல்லையா, இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு அந்த மூச்சு காற்றை வந்து ஓம் என்ற அந்த பிரணவத்தோடு நம்ம வந்து ஒரு 3-5 செகண்ட் நான் ஒரு முறை இழுத்து காட்டுறேங்க. அவ்வளோதான். அது இந்த மூக்குக்கிட்ட மைக் வச்சோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓம்னு நம்ம வெளியில் உச்சரிக்கணுங்கிறது இல்லை, மனசளவில் அப்படியே ஓம்னு அந்த உள்ளார அதை அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஓம்ன்ற உணர்வோடு நம்ம அந்த காற்றை இழுத்து 5 செகண்டு 10 செகண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ இழுக்கலாம். ரொம்ப சிரமப்படக்கூடாது. ஆரம்பத்துலாம் முடிகிற அளவுக்கு தான் செய்யணும். ஒரு 3 செகண்டு போதும். அப்புறம் ஒரு 5 செகண்டு 10 செகண்டுங்கிறது அது பயிற்சி பண்ண வந்துடும். அதே மாதிரி உள்ளே வந்து அந்த காற்றை அடக்கிறதும் வந்து அளவாக தான் இது பண்ணணும். முடிகிற அளவுக்கு தான் அதை வந்து நம்ம செய்யணும். முடியலைன்னா விட்டுறலாம், டக்குன்னு வெளியில் விட்டுறலாம். அது சரி. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முத்திரைக்கும் நம்ம வந்து அந்த பயிற்சி செய்யணும். ஏன்னா பதிவு நேரம் நீண்டுடுங்கிறதுனால நம்ம அடுத்த முத்திரையை பார்க்கலாம். இது மூலாதாரத்துக்கான முத்திரை. அடுத்தது ஒன்றும் இல்லை, பாருங்கள், இந்த மடக்கின விரலை அப்படி நீட்டிடுறோம், அவ்வளோதான். அதே பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மடக்கிற விரலை இப்படி நீட்டிடுறோம். இப்படி வச்சுட்டு அதே போல் பயிற்சி எடுக்கும்போது அந்த மூச்சு காற்றை இழுத்து சுவாசத்தை இழுத்து நிறுத்தி விடும்போது அதுக்கு அடுத்த லேயர், சரிங்களா, சுவாதிஷ்டானம் அப்படின்ற அந்த லேயர் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம பிராணவாயு செல்லும், சரிங்களா. அடுத்த முத்திரை இது. இந்த முத்திரை பார்த்துக்குங்க. வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள், அப்போ தான் அது என்ன முத்திரைங்கிறது ஞாபகத்தில் வரும். ஏன்னா எனக்கு இது ஒரு குருநாதர் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயிற்சி கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி வரலும் மறக்காமல் அதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இடையில் கொஞ்சம் சில தடைகள் இருந்தாலும் கூட முடிஞ்ச வரையில் இயன்ற நேரங்கள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ரைட். அடுத்த முயற்சி, அடுத்த முத்திரை பாருங்கள். இப்படியே எடுத்துகிட்டு ஒரு கைக்கு மேலே ஒரு கையை வச்சுக்கணும், இவ்வளோதான். தெரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு இது வந்து நமக்கு அந்த மணிபூரகம்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றுப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதற்கான முத்திரை இது. இப்படி வச்சுட்டு காற்றை இழுத்து விடும்போது அது அந்த பகுதியெல்லாம் வந்து நல்லா அந்த பிராணவாயு நிறையும். ரைட். இது இந்த முத்திரை, சரிங்களா. அடுத்தது அநாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த நெஞ்சு பகுதி இருக்குது இல்லைங்களா, நம்ம ஹார்ட்டெல்லாம் இருக்கிற இந்த ஏரியாவுக்கான முத்திரை. ஒன்றும் இல்லை, பாருங்கள், இந்த விரலை அப்படியே சேர்த்து வச்சுருக்கிறோம். இந்த பெருவிரலை இப்படி நீட்டியிருக்கிறோம். இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆள்காட்டி விரல் 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம்.
இந்த பெருவிரல் இப்படி நேராக கொண்டு வந்துடணும். முக்கோண வடிவில் அந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து அந்த கேப் தெரியும். ட்ரையாங்குலர் ஷேப்பு அந்த கேப் தெரியும். அதனால் இப்படி வச்சுட்டு இந்த முத்திரை போட்டுக்கிட்டு இது அப்படி மேலே வச்சுக்கலாம். அப்படி மடியில் இப்படி நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த முத்திரை போட்டுட்டு முக்கோண வடிவில் இருக்கணும் அந்த கேப்பு. அந்த இதில் போட்டுட்டு அதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவுமே நமக்கு, இந்த லேயர் ஃபுல்லாகவுமே நமக்கு நல்லா பிராணவாயு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த முத்திரை விசுக்தி அப்படின்னு சொல்கிற இந்த இடம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல காற்று நிற்கும். நீங்கள் மூச்சு இழுத்து விடும்போது இதுக்கு கீழே இறங்காது. ஒவ்வொரு முத்திரையுமே அப்படி தான். நீங்கள் ஒவ்வொரு முத்திரையுமே போட்டு பண்ணும்போது இப்போ இங்கே வரும்போது அதுக்கு கீழே இறங்காது. நீங்கள் இந்த முத்திரை போடும்போது மட்டும்தான் மூலாதாரம் வரையிலும் போகும். இது அதுக்குள்ள மேல் லேயரில் நின்றுக்கும். சரிங்களா? இது வயிற்று பகுதியோடு நின்றுக்கும். அடுத்த முத்திரை வந்து இது நெஞ்சு பகுதியோடு நின்றுக்கும். இப்போ போடுற முத்திரை இந்த இடத்துல விசுக்தி அப்படின்ற ஒன்றும் இல்லை, நம்ம ஆதி முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பெருவிரலில் உள்ளே வச்சு இப்படி குழந்தைங்க பிறந்த போது அந்த அந்த முத்திரையில் தான் இருப்பாங்க. அதனால தான் அதுக்கு ஆதி முத்திரை. குழந்தைங்க பிறந்த குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்படி தான் கையை மூடிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையா, பொன் பொருள் எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த விரலை விரித்து தான் நம்ம அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆதி முத்திரை. இந்த முத்திரையில் நீங்கள் பண்ணும்போது இங்கே காற்று வந்து நிற்கும். இழுத்து பாருங்கள், இங்கே தான் நிற்கும், அதுக்கு கீழே இறங்காது. சரிங்களா? இது ஆதி முத்திரை, இந்த விசுக்தி அப்படிங்கிறதுக்கான இடத்துக்கான நண்பர்களே. அடுத்து ஆக்னை என்று நம்ம குறிப்பிடுற இந்த இடம் இல்லைங்களா, நம்ம திருநீர் பொட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, இருபுருவ மத்தி என்று சொல்வார்கள். இந்த இடத்துக்கான முத்திரை வந்து ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த விரல் இப்படி மடக்கியிருந்தோம் இல்லையா, இதே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 4 விரலும் நீட்டின வாக்கில் தான் இருக்கணும், நீட்டி இருக்கணும். இந்த ஒரு விரலை மட்டும் மடக்கிட்டு பாருங்கள், தான் இப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். ரைட்டில் இருக்கிற கை லெஃப்ட்டில் இருக்கிற கை ரைட்டு பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டிங்கன்னா சௌரியமாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இழுக்கும்போது இங்கே வேலை செய்யும். இந்த பிராணவாயு இந்த இடத்துல போய் குவியும். சரிங்களா? கீழேலாம் இறங்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். காற்று மேலே தான் போகுமே தவிர கீழே இதுவரையிலும் கீழே இறங்கிட்டு இருந்த காற்று ஒவ்வொரு முத்திரையிலையும் இந்த முத்திரை போட்டவுடனே மேலே தான் போகும். அதனால் இந்த முத்திரை வந்து ஒரு அற்புதமான முத்திரை. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த முத்திரை பார்க்கலாமா? இந்த சிரசு, இந்த உச்சி என்பார்களே, குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்படி தொட்டோம்னாலே எப்படி இருக்கும்? அங்கே தான் இறைவன் நம்மளுடைய சிம் கார்டை சொருகிறார். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அது வழியாகத்தான் இறைவனுடைய தொடர்பு, விண்வெளி, அந்த தொடர்புகள்லாம் நமக்கு வழியான தான் கிடைக்கும். குழந்தை பிறந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் 1.5 இயர்லாம் ஆகும் இல்லையா, நிறைய டைம் எடுக்கும். அது வரையிலுமே வந்து அந்த காண்டாக்ட் இருந்துகிட்ருக்கும். அது க்ளோஸ் ஆகும்போது நம்மளுடைய அது பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை திடீர்னு சிரிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அனுபவத்தில் பார்த்துருப்போம். இது சகஸ்ர ஸ்தலம்னு சிரசு உச்சி இருக்கு இல்லையா, அது அங்கே போய் காற்று நிற்கும். அதற்கான முத்திரை வேறு ஒன்றும் இல்லை, மான் தலை போல் அந்த முத்திரை வைப்போம் இல்லையா, நம்ம விளையாட்டுக்கெலாம் வைப்போம் இல்லைங்களா, இந்த முத்திரை தான் வந்து 2 கையும் அப்படி வச்சுட்டு அப்படி வச்சுக்கலாம். சேர் மேலே இப்படி 2 பக்கமும் அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த முத்திரை வந்து அதற்கான முத்திரை. சரிங்களா? அதையும் சிறப்பாக செய்யலாம். அன்பர்களே, இப்போ 7 நிலைக்கும் 7 முத்திரைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அந்த சுகர் டயாபெட்டிஸுக்கான முத்திரை ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இன்சுலின் சுரக்கும், நல்லா ஜீரணமாகும், அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகுங்கிறதுக்கு முத்திரை ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்க இல்லையா, இப்படி வச்சு இது பண்ணோம் இல்லையா, 7வது முத்திரை, அந்த முத்திரையவே இந்த விரல் 2 இப்போ பெருவிரலுக்கு மேலே இப்படி இருக்குது. இந்த 2 விரலையும் மடக்கி அந்த பெருவிரலினுடைய ஃபஸ்ட்டு ரேகை இருக்குது இல்லையா, பாருங்கள், இந்த கட்டை விரல் இந்த கோடு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த 2 விரலையும் அப்படி மடக்கி வச்சுக்கணும். அப்படி அந்த நகத்தை அப்படி குத்துன மாதிரி வச்சு அப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த முத்திரையில் சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது அப்படின்றாங்க. இன்சுலின் சுரக்கும், சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நாளடைவில் சுகர் இல்லாமலே கூட கிளியர் ஆகுதுன்னு ஒரு ஞானியார் சொல்லியிருக்கார், ஒரு மகான். அதையும் செய்யுங்க.
சரியா? சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு முத்திரை. இப்போ 7, 1, 8 பார்த்துட்டோம். இப்போ 9வது முத்திரையாக ஒரு முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம முதுகு தண்டு வடத்து வழியாக காற்றை இறக்குவதற்கான முத்திரை. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள். சாதாரணமாக நம்ம குத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொசிஷனில் கையை வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு ஒன்றும் இல்லை, ஒரு கைக்கு மேலே ஒரு கை இப்படி அடுக்கிற மாதிரி, லெஃப்ட் கைக்கு மேலே இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுக்கலாம், வலது கைக்கு மேலே இடது கையை வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது சௌரியமாக இருக்கும். இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுக்கிறது சௌரியமாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் மூச்சு காற்றை நல்லா இழுத்து விடும்போது இந்த மூச்சு காற்றானது இது வழியாக அப்படியே பின்னாடி இறங்கும், பின்னாடி முதுகு தண்டு வழியாக இறங்கும். இது நீங்கள் ஒரு 5 டைம் 10 டைம் கூட பண்ணலாம். ஃப்ரீயாக உட்காந்துட்டானா நேராக உட்காந்துருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சேரில் உட்காரலாம், நேராக உட்காந்துக்கணும். இது ஒரு முத்திரை. இதை செய்யும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு அவங்க அருள்வாக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதையும் செய்துக்குங்க. நண்பர்களே, இப்போ நம்ம முத்திரையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவில் லைவாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதுக்காக காலை நேரம் மாலை நேரம் நம்ம வீட்டில் இருக்கும்போது பண்ணலாம். அல்லது நீங்கள் இப்போது ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க, பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது கூட நீங்கள் இந்த முத்திரைகளை அப்படியே வச்சுட்டு அந்த சுவாசத்தை கவனிக்கலாம். மூச்சு பயிற்சியை செய்யலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இது பண்ணலாம். மனசும் அமைதியாக இருக்கும். கண்டதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது. அது அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிகிட்ருக்கும் இல்லையா, அது குரங்கு மாதிரி. அதனால் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கிற அந்த மனசும் கட்டுப்படும். நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாகவும் கட்டுப்படும். மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும்போது ரொம்ப அமைதி கிடைக்கும். எதுவும் அவசரப்பட்டு எதை ஒன்றையும் செய்யணுன்னு நினைக்க மாட்டாங்க. எண்ணம், சொல், செயல் இது எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி பேசுனா நிறைய பேசலாம். ஆனால் இப்போவே 17 நிமிஷம் ஆகிவிட்டது. அதனால் இதை அப்லோடு பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நண்பர்கள் அவசியம் இதெல்லாம் செஞ்சு பயன்படுத்தணும். சரிங்களா? ஃப்ரீ இருக்கிற டைம்லலாம் ஏதாவது ஒரு முத்திரையை போட்டு நீங்கள் இங்கே வேணும், இதுக்கு சிரஸுக்கு வேணும், உச்சிக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான முத்திரையை போட்டுக்குங்க. இல்லை எனக்கு இங்கே ஆக்னையில் நான் நல்ல சக்தியை கூட்டணும் அப்படின்னா அதுக்கான முத்திரையை வச்சுக்கோங்க. இங்கேயும் வேணும், ஏன்னா நம்ம குரல் வளம்லாம் நல்லாயிருக்கும் இந்த முத்திரையெல்லாம் பண்ணும்போது. அதனால் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஹார்ட்டு இதுதான் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறாங்களே, அதனால் அதுக்கான முத்திரை போட்டு நான் பண்ணோன்னா இந்த முத்திரையை போட்டு நீங்கள் அந்த சுவாசத்தை நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கலாம். தொடர்ந்து எடுங்க. ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நம்பிக்கை ரொம்ப அவசியம். பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும்போது, ஏன்னா இதை எல்லாமே நம்ம சித்தர்கள் மகான்கள் அருளியது, அவர்களை வணங்கிருங்க. சரிங்களா? இன்றைக்கி ரம்ஜான் மிக சிறந்த நாள். அதனால் நபிகள் நாயகத்தையும் வணங்கிட்டு அல்லாஹ் அவங்களையும் வணங்கிட்டு இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லைன்னு நாகூர் ஹனீபா பாடினார். அந்த வரிகளுக்கும் அவரையும் வணங்கி அந்த வரிகளையும் வணங்கி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை சரி செய்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் அதை சரி செய்து கொள்ளலாம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நன்றி.